ரேசன் சாரியில் ஒரு லேயர் வச்ச பேண்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரேசன் சாரி கிளாத்தை எடுத்துக்கலாம். நான் வந்து 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த்து வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு 36 இன்ச்சஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? வித்து வந்து 12.5 போதும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ள பிசுறு கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் நான் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு சிசரால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேலேருந்து நம்ம 21 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம லெக் அளவுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேண்ட் வந்து கட் பண்ண போகிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளோட சீட் அளவு வந்து நான் 13 வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. லெக்கோட வித்து வந்து 11 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சீட் அளவையும் லெக்கோட வித்தையும் நம்ம லைட்டாக கர்வ் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஹிப்போட அளவு வந்து, அதாவது இடுப்போட அளவு வந்து நான் வந்து 12 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 எண்ணம் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? மொத்தம் 4 சைட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு 2, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த கிளாத்தை நான் லைனிங்காகவும் எடுத்திருக்கேன், சரிங்களா? லைனிங்காகவும் எடுத்திருக்கேன், அதாவது 8 நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து லைனிங் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு கிளாத் போட்டுக்கோங்க. இல்லைனா இதே கிளாத் இருக்குன்னா இதே கிளாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஓரமும் இந்த ஓரமும் நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி நீங்களும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போது ஒன் சைடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஒன் சைடாக அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ரெண்டையுமே நம்ம எவ்வளோ அந்த அதாவது சீட் அளவு இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக நம்மளுக்கு கீழே வி ஷேப் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா அது வந்து லெக்கோட அளவு, அதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்காமல் பார்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கு மேலேயே. ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த சைடும் இந்த சைடும் ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா? அதை ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு 4 இன்ச்சஸ் மட்டும் மேலே கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த 4 இன்ச்சஸ் உள்ள அந்த வி ஷேப்பு அந்த கிளாத்தை வந்து விட்டுட்டு கீழே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். கீழே ஸ்ட்ரைட்டாக அந்த சீட் அளவு இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே உள்ளது எதுக்காக அப்படின்னா நாடா கட்டும்போது மேலே ஓப்பனில் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்காக தான், சரிங்களா? இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம வந்து மேலே பெல்ட்டு தான் வைக்க போகிறோம். பெல்ட்டு வச்சு உள்ள நாடா இன்சர்ட் பண்ணுற மாதிரி இந்த பேண்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போது நம்ம பெல்ட்டுக்காக 3 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் கிளாத்து. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் போதும். நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒன் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒன் சைடாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பெல்ட்டு வைக்கிறதுனால அந்த சைடுலேயும் இந்த சைடுலேயும் நம்ம வந்து லைட்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த வி ஷேப்லேருந்து அந்த வி ஷேப் வரைக்கும் நம்ம இந்த நாடாவை, அதாவது இந்த பெல்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து உள் பக்கமாக நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரி லைட்டாக மடித்து இந்த மாதிரி உள் பக்கமாக இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நாடா போகிற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நாடா இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பெல்ட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இதுலேயும் நான் லைனிங் வந்து இதே கிளாத்தை அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே மட்டும் லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட வித்து வந்து 10 இன்ச்சஸ் வர வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹைட்டு வந்து நான் 25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஒரு லெக்கோட டோட்டல் சுற்றளவு வந்து 24 இன்ச்சஸ் வரும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் கூட்டி இதில் வந்து 25 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம 2 கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கிளாத்தை வந்து ஒரு லெக்கில் இன்சைடாக நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம 1 இன்ச் மட்டும்தானே எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம்.
அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு கிளாத்தில் ஒரு லெக்கில் அந்த பக்கம் ஒரு ஊசி வச்சு நம்ம குத்திக்கலாம். கிளாத்து வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பக்கமும் குத்திக்கலாம். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்துக்கோங்க. அதில் தான் நம்ம லைட்டாக வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கிளாத்து போதும், அதனால் இந்த அளவு கிளாத்து நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம லைட்டாக நம்ம வந்து ஃப்ரில் வந்து இதில் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 25 இன்ச்சஸ் இல்லை அப்படின்னா 30 இன்ச்சஸ் கூட மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 லெக்குக்குமே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது ஃப்ரில் ரெடி பண்ணுறதுக்காக இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இதோட ஹைட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து 9.5 இன்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வித்து வந்து 35 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய சுருக்கங்கள் வரும், அதை மாதிரி நான் எடுத்திருக்கேன். 2 கிளாத்துக்குமே லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் லெக்கை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து நீங்கள் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பின் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க, துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. நடுவில் வந்து கொஞ்சம் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து சுருக்கங்கள் வைக்க போகிறோம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமாக நீங்கள் வந்து சுருக்கங்கள் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி ஸ்மால் ஃப்ரில்லாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரில் வந்து நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு லெங்க்த்து வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால் நான் 2 பக்கமுமே மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இன்சைடாக கிளாத்தை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரில்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் சேமாக இருக்கிற மாதிரி, அதாவது கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வி ஷேப்பை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு காலில், அதாவது ஒரு லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு கால் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நாடாக்காக பெல்ட் அட்டாச் பண்ணோம்ல, உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா நாடா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 1 பை 1 உள்ளே வந்து நீங்கள் நல்லா இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாடா வந்து நல்லா அழகாக ஃபிக்ஸ் ஆயிரும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட்டில் வந்து நம்ம நாடா வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு அழகான ஃப்ரில் வச்ச ஒரு பேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரேசன் சாரியில் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ரேசன் சாரி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.